வணக்கம். ஒரு ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே, யூடியூப் நேயர்களே, இன்றைய நல்ல நாளில் உங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் பஞ்சபூதங்கள் மற்றும் நவக்கோள்கள் ஆசையுடன் குரு பயிற்சி பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். மீனராசி. மீனத்தின் குருவிற்கு புதன் பகை. மேலும் மீனத்திலிருந்து 4, 7, 10 கன்னி மற்றும் மிதனம் மற்றும் தனுசு தோஷம், கேந்திராதிபத்திய தோஷம். மேலும் மீனத்திற்கு 7ஆம் இடமான லக்னம் உபயராசிக்கு கன்னி பாதகாதிபதி, புதன் பாதகாதிபதி. குரு மிதனத்திலிருந்து 5, 7, 9 பார்வையில் மீனத்திற்கு 8, 10, 12, அதாவது துலாம் சுக்கிரனுடைய வீடும் 10ஆம் இடமாக குரு தன்னுடைய தனுசு வீட்டை தன்னுடைய சொந்த வீட்டையும், கும்ப வீடு சனியினுடைய வீட்டையும் 9ஆம் பார்வையாக மீனத்துக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். இந்த குரு பயிற்சியினால் ஏற்கனவே 3ஆம் இட சிரத்தில், அதாவது சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து அவர் ஒரு ஆண்டு காலம் மீனத்திற்கு எந்த விதமான நன்மையான பலன்களை வாரி வழங்க முடியாத பகைமையான வீட்டில் சுக்கிரன் வீட்டில் இருந்து கொண்டு இப்பொழுது அதே சமயம் 4ஆம் வீட்டும் மீனத்திற்கு 4ஆம் வீடான புதன் வீடும் அவனுடைய குருவினுடைய பகை வீடு. இந்த ஒரு பகைவன் வீட்டிலிருந்து இன்னொரு பகைவன் வீட்டுக்கு செல்கிறார். இந்த வகையில் குரு வீடு புதன் வீடு உபயம் 7ஆம் இடம் பாதகாதிபதி தன் வீட்டை தானே பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக அவருடைய வீடை, அந்த வீட்டை வேணும்னாலும் அவர் சிறப்பிக்கலாம். மற்றபடி 5ஆம் பார்வையாக சுக்கிரன் வீடை பார்ப்பதால், துலாமை பார்ப்பதால் அவர் இருவருமே ஜன்ம விரோதிகள். அந்த வீட்டு 8ஆம் வீடு பலனை கெடுப்பார் என்றால் நன்மையே, ஆனால் விருத்தி செய்வாரா நன்மையா? ஏற்கனவே மீனத்தில் சுக்கிரன் சமயம் உச்சத்தில் உள்ளார். எனவே இருவரும் ஜன்ம பகைவர்கள். உன் வீட்டை நான் கெடுக்கிறேன் என்று இவர் வீட்டை அவர் கெடுக்கிறார். போட்டியில் தேவர் குருவும் அசுர குருவும் ஒருவரை மாறி பழி வாங்கிக் கொள்வார்கள் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த குரு பயிற்சியில் வேண்டுமென்றால் சனி வீட்டு விரயஸ்தங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்வார். சனி வீடு சனிக்கு ஓரளவு நட்பு சமம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி தன்னுடைய வீடை மீனத்துக்கு 10ஆம் இடமான தன் வீடு சுய வீட்டை தானே பரப்பால் தொழில் வகையில் இவர் சிறப்பிக்கலாம். இந்த குரு பயிற்சியில் 1 ஆண்டு காலம் இவர் வேண்டுமென்றால் தனுசுவை பார்ப்பதால் மிதனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக தன் வீட்டை தானே பார்ப்பதால் அந்த வீட்டை வேண்டால் மீனத்திற்கு அது 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், கர்மாஸ்தானம், கர்மாதிபதி தொழில் ஸ்தானத்தை இவர் விருத்தி செய்து கொடுக்கலாம். குரு பொருளாதாரம் மற்றும் தன அதிபதி. எனவே தொழில் மூலமாக இவர் தனம் தன் வீட்டை தானே பார்த்து ஜாதகருக்கு தனம் பொருள் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க இவர் உறுதுணையாக இருப்பார் என்பது எனது அபிப்பிராயம் ஆகும். எனவே இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு ஒரு சிறப்பான பயிற்சி என்றால், தொழில் வகையில் தன் வீட்டை தானே பார்ப்பதால் குரு பொருளாதாரம் தனம் வழங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதை தவிர மற்றபடி 5ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் ஒரு சிறப்பான பலன்களை வழங்குவதற்கு இல்லை. இருந்தாலும் அந்த வீட்டினுடைய அசுப பலன்களை குறைப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பது எனது அபிப்பிராயம் ஆகும். எனவே இந்த குரு பயிற்சி சிறப்பான குரு பயிற்சி தான் என்று கூறுவதற்கு ஏற்கனவே சனி மீனத்தில் உள்ளார். அந்த இடத்திலே சுக்கிரனும் உள்ளார். இவருடைய எதிரி அல்லது பாதகாதிபதி அசுரகுரு. எனவே பகையுற்ற கிரகம் இவர் வீட்டில் அமர்ந்து, இவர் ஒரு பகைவன் வீட்டில் அமர்ந்து நற்பலன்களை எந்த அளவுக்கு வழங்குவார். போட்டியில் வேண்டுமானால், கிரக யுத்தத்தில் வேண்டுனால் நான் கொடுக்கிறேன் என்று இவரும், இவர் கொடுக்கிறேன் என்று அவரும், உன் வீட்டை நான் கெடுக்கிறேன் என்றும், கெடுபலன்களை சுபத்துவமா பாவத்துவமா என்று கூறுவார்கள். அந்த வகையில் நான் உன் வீட்டை கெடுக்கிறேன் என
போட்டா போட்டியில் மீனத் வீட்டை சுக்கிரன் கெடுக்கலாம். இருப்பினும் தன் வீட்டை தானே பார்ப்பதால் பார்வை பலன்கள் தொழில்துறையில் வருவாய் ஏற்படுத்தி கொடுத்து சுபிச்சங்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி சிறப்பாக இந்த ஒரு குரு பயிற்சி மீனராசிக்கு அமைவது சிறப்பு அல்ல என்று கூற்று எம்முடைய கூற்று. எனவே ஓராண்டு காலம் இவர் தன் வீட்டை தானே பார்த்து அந்த வீட்டின் மூலமாக சிறப்பான பலன்களை வாரி வழங்குவார் என்று நம்பலாம். எனவே குருவினுடைய தனுசுவை மிதுனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் தன் வீட்டை தானே வளப்படுத்துவார் என்பது எல்லளவும் தின்னும் சந்தேகமில்லை. நன்றி வணக்கம் தொடரும். வாழ்க வளமுடன்.